ஹாய் கைஸ், இது நம்ம கிறிஸ்மஸ் குடில் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். 25ஆம் தேதி நைட்டு போனது. பட்டு எடிட் பண்ண ரொம்ப நாள் சோம்பேறானனால லேட்டாக அனுப்புகிறோம். அப்படியே நம்மளுடைய பக்கத்து ஊரான நெல்லியாரகுணத்தில் இருக்கக்கூடிய குடில் தான் இது. ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட இது கோயில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு மேலே தான் இங்கேயே போனோம். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே முத்திலக்குறிச்சி வழியாக கல்குறிச்சிக்கு தான் போயிருந்தோம். கல்குறிச்சிலையும் நல்லா வச்சுருக்கிறதா சொன்னாங்க. அதையும் அப்படியே போய் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கேயுமே ரொம்ப கிராண்டாக தான் வச்சுருந்தாங்க, பெரிய ஒரு இதுவும். அதுக்கப்புறமா மீன் வச்சுருந்தாங்க, பிரானாவும் இன்னும் அலிகேட்ரா இந்த மாதிரி ஏதோ 2-3 மீனெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் வேறு வச்சுருந்தாங்க, ராயப்பன் அப்படின்னு. நாங்கள் என்ன பையன் பார்க்கவே ரொம்ப அழகாக தாங்க இருந்துச்சு. இது ஒரு டேஞ்சரான மீனாக நார்மலாக அதையும் போட்டிருந்தாங்க. இங்கே அது அடுத்த நாள் ஏலம் விடுறதா கூட சொன்னாங்க. பார்த்துட்டு போனோம். இது அதே கல்குறிச்சியில் பக்கத்தில் சின்னதாக இன்னொரு குடில் கட்டியிருந்தாங்க, அங்கே உள்ளது. அதுவுமே சின்ன குடிலாக இருந்தாலும் அழகாகவே ரொம்ப டைம் எடுத்து நல்லாவே கட்டியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம அப்படியே அந்த மூலச்சல் போகிற ரோட்டில் இருந்தக்கூடிய ஒரு குடில் தான். நல்லா பாட்டெல்லாம் போட்டு டிஜே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னென்னா நாங்கள் கிட்டத்தட்ட 3-4 மணிக்கு தான் இங்கேயே போயிருந்தோம். அதனால் யாருமே இல்லை, இருந்தாலும் அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்துலையுமே ரொம்பவே க்ரியேட்டிவிட்டியாக எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்னதாக மீனும் போட்டு ஸ்னோ மாதிரி உள்ளது எல்லாமே போட்டிருந்தாங்க பாருங்கள். நம்ம போனது நம்மளுடைய மூலச்சல் சிஎஸ்ஐ லைட் செட்டிங்க்கே ஃபேமஸான ஒரு கோயில். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட் செட்டிங் போட்டது இந்த கோயிலில் தான். அதாவது எங்களுடைய வட்டாரத்தில் இங்கே தான் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டாக போட்டது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத. அடுத்ததாக நம்ம போன கோயில் தான் இது. இது பாருங்கள், இது சூப்பராக வச்சுருக்காங்க. ஸ்டெப்லேயே எல்லாமே வச்சு அந்த பக்கம் ஃபுல்லாகவே குடிலும் டெக்கரேஷனும் வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த 2 பக்கத்துலையும் நடந்து போகிறதே ஒரு தனி அழகு தான். இது மட்டும் இல்லாமல் சைட்லேயும் நிறைய குடிலே தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுதான் இதெல்லாமே. அடுத்தது அப்படியே ஒரு டீயை குடித்தோம். கூட இருக்க எல்லாமே பிளாட் ஆகிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 நாளாக ஃபுல் நைட்டு தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்து நம்ம நெய்யூருக்கு போயிட்டோம். இதான் நெய்யூர். ஆத்திவளை பார்க்கல, ஏன்னா அந்த டைம் கூட்டமாக இருந்துச்சு. இது அடுத்த நாள் உள்ளது. குளச்சலில் போன டிஜே 2 டிஜே அங்கே இருந்துச்சு. அப்புறமா குளச்சல்லேருந்து போகிற வழியில் உள்ள ஒரு கோயில். ஜஸ்ட் அங்கே போயிருந்தோம். சிம்பிளாக ஒரு உண்மையான ஒரு மாட்டு தொழுவு மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. வைக்கோல், பனை ஓலை அந்த மாதிரி உள்ளதில் எல்லாமே ஒரு ஏறு, அம்மி, உரல் இதெல்லாமே எடுத்து வச்சு ஒரு பழைய காலத்தில் ஒரு கொட்டாய் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. சிம்பிளாக கோயிலுக்கு முன்னாடி சிம்பிளாக இருக்குது. அதையுமே பார்த்துட்டு கிளம்புனோம். தான் நம்ம போனதான் அதுக்கிட்ட தான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய குடில் பாலப்பள்ளம். அங்கே விஐபி லைனே கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கு. அதனால் அங்கேயுமே எங்களால் உள்ளே போக முடியலை, ரொம்ப கூட்டம். அதனால் அப்படியே வெளியே இருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். உள்ளே இன்னொரு நாள் எல்லாமே 2 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்றதை பார்த்து விட்டுட்டு போயிட்டோம். இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கருங்கல் போயிட்டோம். கருங்கல் என்ன ஆச்சு, நாங்கள் லேட்டாக போனதுனால அங்கே 10 மணியோடய டிஜே எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால் அங்கே இருக்கிற குடியில் மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டோம். டேம் ஷேப்பில் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, டேம் ஷேப்பு.
அதை முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியிலே இன்னொரு கோயில், அது வந்து வெளியேருந்து லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதுவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் நம்மளுடைய ஆத்தி விலைக்கே வந்துட்டோம். ஏன்னா கூட்டம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துடலான்னு சொல்லிவிட்டு கடைசியாக நம்ம பக்கத்து ஊர் தானேன்னு சொல்லிவிட்டு ஆத்தி விலைக்கு வந்திருந்தோம். அங்கேயே சூப்பராக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. போகிற வழி நார்மலாகவே அங்கேயுமே ஆற்றுல உள்ள லைட்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் வரும்போது ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்த நாள் கிட்டத்தட்ட 3 நாள் தூங்காமல் ஃபுல்லுமே என்ஜாய்மெண்ட்டு தான். இங்கேயும் பாருங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறத வச்சுருந்தேன். நான் போன இயரை விட இந்த இயர் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க.